சோழ நாட்டில் உள்ள பழையாறை என்ற ஊரில் அமர்நீதி நாயனார் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் சிவனடியார்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். தன் கடைக்கு வரும் சிவனடியார்களுக்கு கோவணம் கொடுப்பதை தனது தொண்டாக கொண்டிருந்தார். சிவனடியார்களுக்கு சேவை செய்வதற்காக அவர் நல்லூரில் ஒரு மடம் கட்டி அங்கு வரும் அனைவருக்கும் உணவும் உடைகளும் கொடுத்து வந்தார். அமர்நீதியாரின் பக்தியை உலகறியச் செய்ய சிவபெருமானே ஒரு பிரம்மச்சாரி வேடத்தில் அவரை தேடி வந்தார். அவர் கையில் இருந்த தடியில் 2 கோவணங்கள் கட்டப்பட்டிருந்தன. அந்த பிரம்மச்சாரி, நான் ஆற்றில் நீராடிவிட்டு வருகிறேன், அதுவரை எனது இந்த உலர்ந்த கோவணத்தை பத்திரமாக வைத்திருங்கள் என்று கூறி ஒரு கோவணத்தை கொடுத்தார். திடீரென பெருமழை பெய்தது. நீராடி திரும்பிய பிரம்மச்சாரி, ஐயா, நான் கொடுத்த கோவணத்தை கொண்டு வாருங்கள் என்றார். ஆனால் அமர்நீதியார் உள்ளே சென்று பார்த்தபோது அதை காணவில்லை. வருத்தத்துடன் வெளியே வந்த அமர்நீதியார், சுவாமி, உங்கள் கோவணம் மறைந்து விட்டது, பதிலாக இந்த புதிய பட்டுத் துணியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். பிரம்மச்சாரியோ கோபத்துடன், எனக்கு என்னுடைய பழைய துணிதான் வேண்டும் என்று மறுத்தார். பிரம்மச்சாரி ஒரு நிபந்தனை விதித்தார். சரி, என்னிடம் உள்ள மற்ற கோவணத்தை தராசியின் ஒரு தட்டில் வைக்கிறேன், அதற்கு சமமாக துணிகளை மறுதட்டில் வைத்தால் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். பிரம்மச்சாரி தன் ஈரக்கோவணத்தை ஒரு தட்டில் வைத்தார். அமர்நீதியார் மகிழ்ந்து தராசில் துணிகளை வைத்தார். தட்டு அசையவில்லை. பிறகு தங்கம், வெள்ளி, நவமணிகள் என தன் செல்வம் அனைத்தையும் வைத்தார். அப்போதும் தட்டு அசையவே இல்லை. தன் செல்வம் அனைத்தும் ஒரு கோவணத்தின் எடைக்கு ஈடாகவில்லையே என்று வருந்திய அமர்நீதியார் தன் மனைவியுடன் தராசு தட்டில் ஏறினார். அப்போதும் தராசு சமமாகவில்லை. இறுதியில் அமர்நீதியார் சிவனை வேண்டியபடி தன் மகனையும் தட்டில் ஏற்றினார். அந்த நொடியில் தராசின் 2 தட்டுகளும் சரியாக சமமாக நின்றன. பிரம்மச்சாரி மறைந்து சிவபெருமான் காட்சியளித்தார். உன் பக்தி உலகை வென்றது, உன் குடும்பத்துடன் கைலாயம் வருக என்று அருள் புரிந்தார். அமர்நீதி நாயனார் வாழ்க்கை உணர்த்தும் நீதி. இறைவன் ஒரு தட்டில் இட்ட கோவணத்திற்கு பொன்னும் மணியும் வெள்ளிக்கட்டிகளும் ஈடாகவில்லை. அமர்நீதியாரின் அன்புதான் ஈடாகியது. அவர் ஏறிய பிறகே தட்டு சமமானது. ஆகவே இறைவனின் அருளை பெற பொன்னும் பொருளும் வழியில்லை. தூய அன்பை அவரிடம் செலுத்துவதே சரியான வழி என்பதை இக்கதை நமக்கு உணர்த்துகிறது.